முதலில் உங்கள் வீட்டையே திருத்த முடியவில்லை, நீங்கள் வந்து நாட்டை திருத்தப் போகிறீர்களா என்கிற கேள்வி ரஜினிகாந்தை பார்த்து எதிர்கட்சியினரால், அதாவது திமுக, இவங்க அடிச்ச கூத்து என்ன தெரியுமா? லதா ரஜினிகாந்துடைய வக்கீலே மாற்றப்பட்டு விட்டார். புதுசா ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, முன்னாடி இருந்த வக்கீல் வந்து என் கட்சிக்காரர் லதா ரஜினிகாந்த் கிட்ட கேட்காமலே அவராக வாக்கு கொடுத்துட்டாரு, பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என் கட்சிக்காரர் பணம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை, அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும்னு சொன்னப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒருத்தர் இல்லைங்க, 3 பேர் கொண்ட நீதிபதிகள். ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய், ஜஸ்டிஸ் பானுமதி, ஜஸ்டிஸ் நவீன் நாயர். இந்த 3 நீதிபதிகளும் கோபமடைந்து லதா ரஜினியின் வக்கீல் கிட்ட சொன்னது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டை நீங்க விளையாடுகிற இடமாக நினைக்காதீங்க, இவ்வளவு உண்மைகளையும் மறைத்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன குற்றமே செய்யலன்னு சொல்லிடுச்சு அப்படின்னெல்லாம் வந்து இவங்க பத்திரிகையாளர்களை குழப்பி விட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்பதுதான் நிஜம். நல்ல வேளை தப்பித்தார்கள், இந்த விதத்தில் லதா ரஜினிகாந்திடமிருந்து தப்பித்தார்கள் தமிழக மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, என் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண என்னோட ட்விட்டர் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கேட்குறவன் கேணையா இருந்தால் கேழ்வரகுல நெய் வடியுதுன்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதம் டிசம்பர் 26ஆம் தேதி லதா ரஜினிகாந்த் கொடுத்துருக்கிற ப்ரெஸ் மீட்டை அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இந்த பழமொழி தான் நினைவுக்கு வருது. அந்த ப்ரெஸ் மீட்டில் முதல்ல அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவருக்கு வேண்டப்பட்ட சில பத்திரிகையாளர்களை மட்டுமே அவர் அழைத்து பேட்டி கொடுத்தா மாதிரி தான் கேள்விப்படுகிறோம். அதனால்தானோ என்னவோ பத்திரிகையாளர்கள் பெருசாக நியாயங்களை மடக்கி எதுவும் கேள்வி கேட்காம இருந்திருக்காங்க. அவர் ஏதோ சத்திய வந்தன், ஒரு ஹரிச்சந்திரனின் மறுபிறவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க லதா ரஜினிகாந்த் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கொண்டு அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். அதில் லதா ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட்டு என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார். இதை தான் சொன்ன, கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேழ்வரகில் நெய் வடியுதுன்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு. ஏங்க, சுப்ரீம் கோர்ட்டு தான் நாட்டின் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் தலைமையில் இருக்கும் ஒரு அமைப்பு. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுக்கு பிறகு எப்படிங்க பெங்களூர் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு கேஸ் நடக்கும்? அதுக்கு பிறகு இவர் வந்து பெங்களூர் கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய தேவையே இல்லையே. இப்போ இந்த கேஸுடைய, அதாவது லதா ரஜினி மேலே இருக்கக்கூடிய இந்த கேஸுடைய அடுத்த கட்ட விசாரணை இந்த புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நடக்கப் போகுது. சுப்ரீம் கோர்ட்டு லதா ரஜினி மேலே தப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த வழக்கு இதோடு முடிஞ்சு போயிருக்குமே. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு இவர் மீது தவறு இல்லை என்று சொன்னதாக லதா ரஜினி சொல்வது பொய். இன்னொரு விஷயம், என் கையெழுத்தே இல்லை, அது கோர்ட்டில் தாக்கல் ஆன அந்த கடிதத்தில் இருக்கிறது என் கையெழுத்தே இல்லை, அதை ஃபோரன்சிக்கும் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க என்றும் சம்மந்தமே இல்லாமல் சொல்லியிருக்கிறார். அது வந்து அந்த கடிதத்தில் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கடிதத்தில் இருந்தது லதா ரஜினியுடைய கையெழுத்துன்னு யாருமே சொல்லலையே.
அந்த கடிதமே ஃபோர்ஜரி என்று தான் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இது 2015ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அது கோர்ட்டுடைய ப்ரொசீடிங்ஸ் படி இவ்வளவு காலதாமதமாகி இருக்குது. அது என்னென்னா, 2015ஆம் ஆண்டு பெங்களூரில் இருக்கும் ப்ராட்காஸ்டிங் பப்ளிஷர்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு பத்திரிகைகளுக்கான ஒரு சங்கத்திலிருந்து இவருக்கு லதா ரஜினிக்கு ஒரு கடிதம் வந்ததாகவும், அந்த கடிதத்தில் உங்கள் மேலே இது போல் பண மோசடி புகார் இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இது உண்மையா பொய்யா, இது பற்றி நீங்கள் 3 நாட்களுக்குள்ள எங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி அந்த கடிதத்தில் இருந்ததாகவும், அந்த கடிதத்தை லதா ரஜினி தரப்பில் பெங்களூர் கோர்ட்டில் தாக்கல் செய்து இதுவரைக்கும் 70 செய்தி நிறுவனங்கள், அதாவது பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்னை பற்றி தவறாக செய்தி வெளியிட்டிருக்கு. அப்படித்தான் இந்த கடிதமும் என்னை பிளாக்மெயில் செய்கிற விதமாக வந்திருக்கு பாருங்கள். அதனால் என்னை பற்றி எந்த ஊடகமும் இந்த கோச்சடையான் படத்தின் பண மோசடி குறித்து செய்தி வெளியிடக்கூடாது, தடை விதிக்கணும் என்று கேட்டு பெங்களூர் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் பிரதிவாதி, அதாவது பிரதிவாதி கிடையாது, அதாவது பண மோசடி வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி ஆட் பீரோ என்கிற ஒரு நிறுவனம். அது ஒரு சேட்டுக்காரரால் நடத்தப்படுவது. அவருடைய மனைவி பெயர் மதுபாலா. இவங்க தரப்பில், அதாவது இந்த மதுபாலா தரப்பில் விசாரிச்சிருக்காங்க. இந்த ப்ராட்காஸ்டிங் பப்ளிஷர்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயரில் லதா ரஜினிகாந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கடிதத்தில் இருக்கும் முகவரியை பார்த்தால் அது பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பினுடைய முகவரி. பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பை இந்த நிறுவனம், ஆட் பீரோ நிறுவனம், மதுபாலா தரப்பு தொடர்பு கொண்டு உங்கள் தரப்பில் யாராவது லதா ரஜினிகாந்துக்கு நீங்கள் கடிதம் அனுப்பினீங்களான்னு கேட்டதுக்கு அந்த பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பு உறுதியாக மறுத்து விட்டார்கள். நாங்கள் அப்படி கடிதம் ஏதும் லதா ரஜினிகாந்துக்கு அனுப்பவும் இல்லை, அண்ட் இதுபோல் பப்ளிஷர்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக இந்த கடிதம் லதா ரஜினிகாந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கடிதத்தில் இருப்பது அப்படி ஒரு அமைப்பே கிடையாது, இது ஃபோர்ஜரி கடிதம் என்று தான் கோர்ட்டு சொல்லி இருக்கு. இதுக்கு இந்திய குற்றவியல் சட்டம், இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 463ன்னு சொல்லுவாங்க. அந்த சட்டப்பிரிவின் பிரகாரம் இது ஃபோர்ஜரி வழக்கு, இதை தள்ளுபடி செய்ய முடியாது என்று பெங்களூர் கோர்ட்டும் சொல்லிவிட்டது. உச்ச நீதிமன்றமும், நல்லா கவனிங்க, இது நான் சொல்கிறது சமீபத்திய தகவல், லேட்டஸ்ட் தகவல். இந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது, இதை நீங்கள் கீழ்கோர்ட்டில் உங்கள் மேலே குற்றம் இல்லை என்பதை கீழ்கோர்ட்டில் நிரூபித்து விட்டு வாங்க என்று சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் லதா ரஜினியின் மனுவை, தன்னை விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. ஆச்சுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், 2018ஆம் இது 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிற வழக்கு. அதாவது கோச்சடையான் படம், ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் செய்த படம். அது இந்தியாவின் முதல் மோஷன் கேப்சர் அனிமேஷன் படம் என்று சொல்லப்படுகிறது. இந்த படத்தை தயாரித்தது மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் என்கிற நிறுவனம். அதனுடைய உரிமையாளர் முரளி மனோகர் என்பவர். அவர் இந்த படத்துக்காக ஆட் பீரோ என்கிற நிறுவனத்திடமிருந்து 10 கோடி ரூபாய் கடனாக பெற்று இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் பிறகு அதே மீடியா ஒன் குளோபல் நிறுவனம்
மேற்கொண்டு 20 கோடி ரூபாயை ஆட் பியூரோ நிறுவனத்திடம் கேட்டிருக்காங்க. அப்போது ஆட் பியூரோ நிறுவனம் அவங்க ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இந்த பெற்றுக்கொண்ட பணத்தை கூட லதா ரஜினிகாந்துக்கு தரப்பட்டு அவர் தன்னுடைய பர்சனல் தேவைகளுக்கு வேறு கமிட்மெண்ட்டுகளுக்கு இந்த பணத்தை செலவிட்டிருக்கிறார், இந்த படத்துக்கு செலவிடவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆட் பியூரோ தாங்கள் விசாரித்து அறிந்ததாக சொல்கிறார்கள். எனவே லதா ரஜினிகாந்த் அந்த படத்தின் தயாரிப்பாளர் தரப்பில் கேட்கப்பட்ட மேற்கொண்டு கேட்ட 20 கோடி ரூபாயை தர மறுத்து விட்டார்கள். ஆச்சா, இப்போ இந்த 10 கோடி ரூபாயை இந்த படம் வெளியிட்டதுக்கு பிறகு இந்த தயாரிப்பாளர் ஃபைனான்சியருக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு தவணையை மட்டும்தான் வட்டியோட 2% வட்டி 2% வட்டியோட ஒரு தவணையை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். இன்னும் 6.2 கோடி ரூபாய், அதாவது 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறார் அந்த தயாரிப்பாளர். இந்த தயாரிப்பாளர் முரளி மனோகருக்கு, அதாவது ஒன் இண்டியா குளோபல் மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துக்கு லதா ரஜினிகாந்த் தான் ஜாமீன் கையெழுத்து, உத்தரவாத கையெழுத்து போட்டிருக்கிறார். இப்போது இந்த முரளி மனோகர் இன்னொரு 5 கோடி ரூபாயை காசோலையாக செக்காக கொடுத்திருக்கிறார் ஆட் பியூரோ நிறுவனத்துக்கு. ஆனால் அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதாவது வங்கியில் அந்த நிறுவனத்தின் பெயரில் பணம் இல்லை என்று திரும்ப கொடுத்துட்டாங்க. இதுக்கு பிறகு அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, முரளி மனோகர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அந்த நிறுவனம். முரளி மனோகருக்கு சிறை தண்டனை விதித்து விட்டது கோர்ட்டு. உடனே முரளி மனோகர் தலைமறைவாகிவிட்டார். அதாவது ரஜினி படத்தின், கோச்சடையான் படத்தின் தயாரிப்பாளர் முரளி மனோகர் தலைமறைவாகிவிட்டார். அவர் தலைமறைவாகிட்டால் ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க தானே பொறுப்பாக முடியும். எனவே லதா ரஜினிகாந்த் தான் அந்த 6.2 கோடி ரூபாயை அந்த மீடியா ஒன் குளோபல் நிறுவனத்துக்கு, ஆட் பியூரோ நிறுவனத்துக்கு தர வேண்டியிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்று ஞாபகம், சுப்ரீம் கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது லதா ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து லதா ரஜினிகாந்துக்காக ஆஜரான வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னார்னா, இந்த பணத்தை 6.2 கோடி ரூபாயை என் கட்சிக்காரர் லதா ரஜினிகாந்த் இன்னும் 3 மாதங்களில் திருப்பி கொடுத்து விடுவார் ஆட் பியூரோ நிறுவனத்துக்கு என்று சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்தது. பிறகு 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இவங்க அடித்த கூத்து என்ன தெரியுமா? லதா ரஜினிகாந்துடைய வக்கீலே மாற்றப்பட்டு விட்டார். புதுசாக ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, முன்னாடி இருந்த வக்கீல் என் கட்சிக்காரர் லதா ரஜினிகாந்த் கிட்ட கேட்காமலே அவராக வாக்கு கொடுத்துட்டாரு, படத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என் கட்சிக்காரர் பணம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை, அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கணும்னு சொன்னப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஒருத்தர் இல்லைங்க, 3 பேர் கொண்ட நீதிபதிகள், ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய், ஜஸ்டிஸ் பானுமதி, ஜஸ்டிஸ் நவீன் நாயர், இந்த 3 நீதிபதிகளும் கோபமடைந்து லதா ரஜினியின் வக்கீல் கிட்ட சொன்னது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் விளையாடுகிற இடமாக நினைக்காதீங்க என்று கோபமாக கூறிவிட்டு கீழ்கோர்ட்டில் இந்த வழக்கை நடத்துவதற்கு உத்தரவிட்டு விட்டார்கள். இவ்வளவு உண்மைகளையும் மறைத்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன குற்றமே செய்யலைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னெல்லாம் இவங்க பத்திரிகையாளர்களை குழப்பி விட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு செய்தி, நான் இணையத்தில் பார்த்த செய்தி, இதனுடைய உண்மைத்தன்மையை மீடியா ஒன் குளோபல் நிறுவனமும் லதா ரஜினிகாந்தும் தான் தெளிவுபடுத்த வேண்டும். என்னென்னா, தயாரிப்பாளர் வாங்கினார், ஃபைனான்ஷியல் கொடுத்தாரு, அவங்க 2 பேருக்கும் இடையில் உள்ள பிரச்சனை எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு லதா ரஜினி சொல்கிறாங்களே, அந்த மீடியா ஒன் குளோபல் நிறுவனத்தின் இயக்குனராக லதா ரஜினிகாந்த் நியமிக்கப்பட்டதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இணையத்தில் பெரிய பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனுடைய ஆதாரத்தை கூட நீங்கள் திரையில் காணலாம். லதா ரஜினிகாந்த் அப்பாயிண்டட் ஆஸ் த டைரக்டர் என்று அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
எனவே முதலில் உங்கள் வீட்டையே திருத்த முடியவில்லை, நீங்கள் வந்து நாட்டை திருத்தப் போகிறீர்களா என்கிற கேள்வி ரஜினிகாந்தை பார்த்து எதிர்க்கட்சியினரால், அதாவது திமுக, அதிமுக போன்ற கட்சிக்காரர்களால் எழுப்பப்பட்டு வந்த சூழ்நிலையில்தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள். இதுக்கு முன்னாடியும் லதா ரஜினிகாந்தை பற்றி எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கு மீடியாக்களில், உங்களை எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒருவரை மனைவியாக வைத்துக்கொண்டு நாம் அரசியலில் இறங்கினா நம்மை நோக்கி வரும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு நம்மால் பதிலளிக்க முடியாது என்கிற யதார்த்தம் புரிந்து கொண்டுதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக எடுத்திருந்த முடிவையே மாற்றிக்கொண்டார் என்பதுதான் நிஜம். நல்ல வேளை தப்பித்தார்கள். இந்த விதத்தில் லதா ரஜினிகாந்திடமிருந்து தப்பித்தார்கள் தமிழக மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசுகிற தகவல்கள், முக்கியமாக இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கும் தகவல், எந்த ஹீரோவையும் தேவனாக வழிபாடு செய்யாதீர்கள். ஹீரோ வர்ஷிப் என்பது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.